அண்ணே வணக்கம். என் பேர் தாடிக்குமார். நான் மதுரை மாவட்டம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மெயினான விஷயம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இந்த வருஷம் 2026 நாங்கள் 2020 ஆரம்பித்தோம். இப்போ வருஷம் அந்த மாதிரி பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பொங்கல் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து விவசாயிக்காண்டி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஸோ ஆமாம். ஸோ இந்த ஜல்லிக்கட்டு முன்னிட்டு இந்த மாதிரி அலங்காநல்லூர் பாலமேட்டில் மேக்ஸிமம் ஹோட்டல்லாம் இருக்காது அவ்வளோவா. ஸோ அதனால் நம்ம அந்த மாடுபிடி வீரர்களுக்கும் மாடு கொண்டவங்களுக்கு ஒரு தாகத்தை தீக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சது. ஸோ இது மெயினாக நாங்கள் வந்து மலேசியாவில் நண்பர்கள் மூலிமா ஸோ ஒரு 5-6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நட்பு ரீதியாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு சேவை தான். ஸோ அவ்வளோதான் நம்மளால் முடியுது. ஏதோ நான் பிரியாணி கொடுத்து தண்ணி சிம்பிளா சொல்றீங்க ஒரு தாகத்தை தீர்க்கிறோன்னு. ஆனா பார்த்தா அப்படி தெரியல. ஏதோ நல்லா முனியாண்டி நல்லா 4 வகையான சாப்பாடு இருக்கு, மட்டன் இருக்கு, முட்டை தரீங்க. ஆமா நாங்க போடுறது பிரியாணி தான். 5 வருஷமா 6 வருஷமா இந்த பிரியாணி தான் போடுறோம். ஏன்னா அவங்க அங்கிருந்து மலேசியால இருந்து நம்ம தமிழ் மக்களுக்கு இங்கிருந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு இந்த மாதிரி சாப்பாடு போடுறது அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும், இங்க மக்கள் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிரியாணிங்கிற ஐட்டம் கொடுக்குறோம். ஸோ ஆமா தமிழ் மக்கள் தான் எல்லாமே. நம்ம சும்மா அது ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சோம். அது இணையதளத்தில் போட்டோம். அது போட்டனால அவங்களுக்கு அங்கே ரீச் ஆகி அவங்க என்ன பண்றாங்க, எல்லா பேரும் நீங்க நல்லா பண்றீங்க, இந்த மாதிரி பிரியாணி போறீங்க. ஸோ ஒருத்தவங்களா போட ஆரம்பிச்சேன். நான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த மதுரையை சுற்றி இருக்க கிராமம், தமிழ்நாட்டில் சுற்றி இருக்க கிராமத்தில் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு ஒரு 6 வருஷமா. ஆமா சித்திரை திருவிழா எல்லா பேருமே நல்ல பேர் கை கொடுத்து சொல்றாங்க. ஆமா திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. பிரியாணி கொடுக்குறீங்க அன்னதானத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. மதுரைனாலே ஆமா நான்வெஜ் தான். சாப்பாடுக்கு பிரசித்தி பெற்ற ஊர் மதுரை தான். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரியாணி போடுவோமே அப்படி ஒரு 6 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மலேசியா நண்பர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அவங்க கையால் வந்து சாப்பாடு போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க கையால் இந்த சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும். என் பேர் வந்து தாடிக்குமார். நான் வந்து கடச்சந்தல் பக்கம் இருக்கேன், ஜாங்கிர் நகரில் இருக்கேன்.